ஹாய், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அவ்வளோ கால்ஸ் வந்துட்டுருக்கு. ஃபோன் எதுவுமே நான் எடுக்கலை. கொஞ்சம் காலையிலேருந்து என்ன நான் பிஸியாக வச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் இப்போ பேங்க் வேலையாக தான் வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். லைஃப்பில் எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா? அதில் சோசியல் மீடியா எந்த வகையில் நல்லதாக இருக்கும், எந்த வகையில் கெட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டேன். ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ஒரு சோசியல் மீடியா எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்குமோ அந்த அளவுக்கு நம்மளை டவுன் பண்ணியும் விட்டுரும். இதில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தேடிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி நீங்கள் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இதில் மட்டும் தேடாதீங்க. கொலாப் பண்ணுறேன்ற பேரில் கொலாப் பண்ணிக்கிட்டு, ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு, சேர்ந்து பண்ணிக்கிட்டு, உங்கள் பர்சனல்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃபுக்கே ஆப்பு வைக்கக்கூடிய வகையில் இந்த சோசியல் மீடியா இருக்குது. ஸோ என் லைஃப்லேயும் அப்படி தான் நடந்துச்சு. நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த டயத்தில் என்ன நீ அழுகிற, சாப்பிட்ற, பார்லர் போகிற? ஏங்க, எனக்கு எது ஹாப்பினஸ்ன்னு அதுக்கப்புறம் நான் என்னோட இதை நான் பார்க்கக்கூடாதா? நல்லா சாப்பிடக்கூடாதா? காலேருந்து சாப்பிடல, நேற்று மயக்கமே வந்துட்டு எதுக்கு நான் சாப்பிடாமல் இருக்கணும்? நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன், ஃபுல்லாக அழுதேன், ஃப்ரீயாக இருக்குது மைண்டு. போனேன், ஹேர் கட் பண்ணேன், மைண்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதுக்காக பார்லர் போனேன். வேறு எதுவும் இல்லை, நல்லா இருக்கேன். ஸோ எனக்காக நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கலாம் சொன்னீங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்காக ஆறுதல் சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ், நன்றி. ஆல்வேஸ் ஸ்மைல் பண்ணுங்கக்கான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இனிமேல் நான் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ வரக்கூடிய வீடியோஸ் இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன், அழுக மாட்டேன். ஸோ நேத்தோட எல்லாமே ஃபுல் ஸ்டாப். கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் எல்லா விஷயமே வரும். Thank you so much. Thank you.